ஒரு டெட் பாடியை பார்த்தா பயம் ஆரம்பத்தில். அப்படியா? ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு பாடியை பார்க்கும்போது நான் பயந்து தான் போனேன். அந்த மார்ச்சூரில் போய் தனியாக நின்று அந்த பாடியை பார்க்கணும், அடையாளம் காட்டணும்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. என்ன மாதிரியான உடல்கள் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதில் சொல்லலாமா? வருத்தம் தரக்கூடிய உடல்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைகள் இறந்து போகும்போது, அதாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு அல்லது ஆக்சிடெண்ட்டோ அல்லது. நீங்கள் ஒரு இஸ்லாமியர், உங்கள் முறையில் இறுதிச் சடங்கு எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு ஹிந்துஸ்க்கும் கிறிஸ்டியனுக்கும் இறுதி சடங்கு பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் வியந்து யோசித்த விஷயமா இருக்கட்டும், அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணது என்னவா இருந்தது? கிறிஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் துணியில் போட்டு அடக்கம் பண்ணுவோம், அவங்க பாக்ஸில் போட்டு அடக்கம் பண்ணுவாங்க. மற்றபடி ப்ரொசீஜர் சேமாக தான் இருக்கும். இதில் எம்பால்மிங் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இப்போ இறந்த உடல்களுக்காக பண்ணப்படுற எம்பால்மிங் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயம்னா ஜெயலலிதா மேடம் இறந்தப்போ தான். பட் எம்பால்மிங் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அது ரொம்ப காஸ்ட்லியா இல்லை இதை எப்படி பண்ணி அனுப்புறீங்க? இந்தியன் மதிப்படி 30,000 ரூபா இங்கே எம்பால்மிங் மட்டுமா? ஆமாம், எம்பால்மிங்க்கு 30,000 ரூபா. ஓகே. நம்ம நாட்டில இருந்து இங்கே பழிக்க வந்து அதிகமாக உயிரிழப்புகள் வருது, ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் அதிகம். ஏங்க? அதிகப்படி ஆண்கள் தான் வேலைக்கு வராங்க. முதல்ல சதவிகிதம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கம்மியாக தான் வராங்க. இந்த ரெண்டாவது மன அழுத்தம், நான் சொன்ன மாதிரி ஆண்கள் தனியாக இருந்து அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் யார்ட்டையுமே பகிராமல். ஸோ இந்த நாட்டு சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ துபாய் நாட்டு சட்டம் எதுக்கெல்லாம் தண்டனைகள் அதிகம் இந்தியர்கள் வாங்கி இங்கே உள்ளே போகிறாங்க சரிக்கா? கடன் வாங்கி கட்ட முடியாதது, லோன்ஸ் வாங்கி திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா கட்ட முடியாமல் இருக்கிறது, வீடு வாடகை எடுத்து பெரிய லோன் எடுத்துகிட்டு அதுலேயும் அதுவும் அந்த மாதிரி ரெண்டல் கேசஸில் இருக்கும். இப்போ நான் லக்ஸரியாக வாழணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி இருக்கிற சம்பளத்துக்கு நான் உடனே போய் பெரிய 3 bedroom அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வேலை போயிடுச்சுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டு காசு நான் கட்ட முடியாமல் போயிடும். அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு லோன் எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு லாஸ் ஆச்சுன்னா அதில் எனக்கு கட்ட முடியாமல் போயிடும். ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சு, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, பாஸ்போர்ட் காப்பியை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த அட்ரஸில் யாராவது போய் ஃபேமிலியை கண்டுபிடிச்சி நம்பர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். எங்கள் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு போவாங்க, போயிட்டு நம்பர் எடுத்து பேசி நான் சொல்லுவோம், இது மாதிரி எப்போ பேசுனீங்க, கடைசியா சம்பளம் அனுப்புவாரா, எப்போ பேசுனீங்க, நீங்கள் யார் என்னெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இறந்த செய்தி நான் சொல்லணும். இதில் கொடூரமான விஷயங்கள் அப்போது தெரிஞ்சு சில பேர் மயக்கம் போட்டு விழுறது, கத்துறது, அழுகிறது இருக்கும். ஒரு சில நேரங்களில் அப்படியா செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி வெறும் சும்மா கேட்டவங்களும் இருக்காங்க. பணம் அனுப்பிச்சிருங்க, பாடி அனுப்பாதீங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்படியா? ஸோ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டார். தண்ணி தொட்டியில் போய் மேலே மட்டமாடியில் போயிட்டு தூக்குப்பட இறந்துட்டார். அவர் எப்படின்னா கூட வேலை செய்கிற நண்பர், அதே ஊரை சார்ந்த நண்பர், இங்கேருந்து ஊருக்கு போகும்போது வீட்டுக்கு பொருட்கள் கொடுத்து விட்டுருக்காரு. அதை அவங்க மனைவி நம்பரை கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அந்த மனைவி அவங்கள்ட்ட கான்டாக்டில் இருந்திருக்காங்க. இவர் ஃபோனில் பார்த்துட்டாரு. ஒரு நிமிஷம் கோவம் தானே, ஃபோனை தூக்கி உடச்சி போயிட்டு மேலே போனவர் தான். சரி சும்மா நேரம் ஜென்ரலாக மேலே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கயிறு எடுத்து தற்கொலை பண்ணிவிட்டார். ஒரு நல்ல மனிதரோட துபாயில் பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் உட்காந்துருக்கேன். ஸோ மிஸ்டர் கௌசர் அண்ட் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மரணம் தான் என்கிட்ட கேட்டால் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம புகழ் பணம்னு எது பின்னாடியோ ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிறதும் நாம ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும்தான், ரெண்டும் தான் மிகப்பெரிய சொத்துன்னு நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுவேன். ஆனால் அந்த மரணத்தில் கூட இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இறந்து போயிட்டோம்னா ஊர்லலாம் அதுக்கு போகிறது கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிகாஸ் எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும், வாழ்க்கையே ரொம்ப மெஷினரி ஆயிடுச்சு. இதில் தெரிஞ்சவங்களோட மரணத்துக்கு போகிறது கூட ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுச்சு. போனால் கூட சம்பிரதாயத்துக்கு இருந்துட்டு கவலைப்பட்டுட்டு வர மாதிரி மாறின உலகத்தில் இன்னைக்கு மிஸ்டர் கௌசர் கிட்டத்தட்ட 1300 இறந்த உடல்களை தகனம் பண்ணியிருக்காரு. அவங்கவுங்க சொந்த ஊருக்கு. ஏன்னா துபாய்ங்கும் போது வெளிநாட்டில் இங்கே வாழறவங்க நிறைய பேர். ஸோ அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட குடும்பத்தாருக்கு போய் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் துபாய் ஒரு பக்கம் பலன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் அதில் நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்கும்போது அதை சரி பண்ணுற இடத்துல மிஸ்டர் கௌசர் இருக்காங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து வேலை விஷயமா வரக்கூடிய பெண்கள் தப்பான இடத்துல மாட்டிக்கும் போது, ஸ்பா, மசாஜ், ப்ராஸ்டியூஷன் இந்த மாதிரி மாட்டிக்கும் போது அவங்கள மீட்டு கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சோசியல் சர்வீஸ் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ரீபேட்ரியேஷன், அதாவது இறந்து போன உடல்களை ஊருக்கு அனுப்புறது. இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பிட்டுருக்கோம். அனுப்ப முடியாத உடல்களை இங்கே அடக்கம் பண்ணணும் அல்லது இங்கே தகனம் பண்ணணும்னா அதை பண்ணுவோம். அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வழக்கப்படி பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய இது. கடைசி மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. பீயிங் அ முஸ்லீம், நாங்கள் வந்து எங்கள் டீமில் முஸ்லீம்ஸ் இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வழக்கம் என்னன்னு கேட்டு வீடியோ கால் பண்ணி அந்த பூஜைகள் சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி ஒருவேளை தேவைப்பட்டால் அந்த பானைகளை சுமக்க வேண்டிய நிலை வந்தால் நாங்களே அதை சுமந்து அது பண்ணுறது எங்கள் வழக்கம். ஒன்று. ரெண்டாவது, இந்த இறந்து போனவர்களுடைய குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த படிப்பு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த குழந்தைகளுடைய ஃபீஸை வந்து இப்போதைக்கு அந்த குழந்தைகள் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் சில மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே லேடிஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க சொன்னீங்க, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஹெல்ப் பண்ணுறது. லேபர்ஸ் இஷ்யூஸ், இங்கே வந்து சம்பளம் கிடைக்கல, பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுட்டாங்க, இல்லை வந்து ஏதாவது ஏஜென்சி மூலமாக ஏமாற்றப்பட்டு இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க என்ன மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி நம்ம இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு விட்றது. எந்த மாதிரி சட்ட ரீதியான அல்லது ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, இல்லை கைடன்ஸ் வேணும், ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறணும், இப்படி பிரச்சனை ஆகுமா ஆகாதா, ஸோ அந்த லா என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கைடன்ஸோட பண்ணுறோம். ப்ளஸ் எங்கிட்ட அட்வொகேட் டீம் இருக்காங்க, கோர்ட்டில் இருந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, மார்ச்சுரியில் இருக்காங்க, போலீஸில் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆள் இருக்கிறதுனால கேட்டு தெரிஞ்சு நமக்கு என்னென்ன வேணுமோ பண்ணி கொடுத்துட்றோம். நான் சொன்ன மாதிரி நம்ம உறவுக்காகவே எதுவும் பண்ணாத சூழல்ல யாருன்னே முகம் தெரியாத மனிதர்களுக்கு பண்ணறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். அதுக்கு முன்னாடி கௌசர் யாரு? நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தீங்க? துபாய்க்கு எப்போ வந்தீங்க? 2009. நான் சென்னை சார்ந்தவன். ஸோ 2009 துபாய்க்கு வந்துட்டேன். அண்ட் இங்கே ஒரு கழிவு மேலாண்மை நிலவரம்னு சொல்லுவாங்க, நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஆஸ் அ மேனேஜராக இருக்கேன். அது என்னுடைய ப்ரொஃபைல். என்னுடைய வீட்டுக்கு நான் என்னுடைய குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன். பண்ணணும்னு ஆரம்பித்து பண்ணது கிடையாது. எனக்கு ஒரு நண்பர் வந்து இறந்துட்டதா ஃபேஸ்புக்கில் தான் ஒருத்தர் சொன்னாங்க, இது மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அன்றைய சிஎம் கிட்ட லெட்டர் கொடுத்தோம், லேட் ஆகுது, கொஞ்சம் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னும் போது அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இறங்கி தேடி பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 days ஆச்சு அது பண்ணி முடித்து அனுப்புறதுக்கு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம தப்பான வழியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் முதல்ல அதை எடுக்கலையா, இதை வாங்கலையா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து லெட்டர் கொண்டு வரணும், அடுத்தது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வாங்கணும், அடுத்தது போலீஸ் கிளியரன்ஸ் லெட்டர் வாங்கணும், டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறமா எம்பசி போய் அனெக்ஷியஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போலீஸ் கிளியரன்ஸ் பேப்பர், லாஸ்ட்டாக ஊருக்கு அனுப்புகிற போலீஸ் கிளியரன்ஸ் பேப்பர் வாங்கணும், எம்பாமிங், ஆம்புலன்ஸ், பாக்ஸ், இதெல்லாம் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதாவது ஊருக்குள்ளேயே பொழிச்சிட்டு செத்து போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆமாம். ஆனால் ஊரை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு பொழைப்பு தேடி வந்து அங்கே செத்து போயிட்டா அந்த இறந்த உடலுக்கே பயங்கர பிரச்சனை போல இல்லை? இல்லை, நம்ம ஊர்லேயுமே இது இருக்குது. எப்படின்னா சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அயோத்தின்னு ஒரு படம் வந்திருக்கும். வடநாட்டில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் இருந்து போன ஒரு குடும்பத்தை வடநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்னு அதில் காட்டியிருப்பாங்க. அதில் வந்து அதே தான், எம்பாமிங் இருக்கும், ஆம்புலன்ஸ் இருக்கும், ஏர் கார்கோ இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த விசா கேன்சலேஷன், பாஸ்போர்ட் கேன்சலேஷன், எம்பசி ஒர்க் இதில் இருக்காது. இந்த ஃபாரின் போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் இருக்காது. ஸோ அடிஷ்னலாக எங்களுக்கு ஒரு 4-5 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அங்கே இறந்தால் கூட ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சிடும். இங்கே வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஓடணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண போகிறோன்னு தெரியாது, பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு ஓகே தெரிஞ்சு போச்சு, பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சார் இந்த மாதிரி இறந்துட்டாங்க, பண்ண முடியுமா அப்படின்னும்போது சரி நமக்கு தெரியுமே, ஏன் அவனை அலைய விடணும், நம்ம பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பண்ணதான். இன்றைக்கி ஒரு உடல் இறந்துட்டோம்னா 2 நாளில் நம்ம ஊருக்கு அனுப்பிட முடியும் எங்களால். இங்கேருந்து துபாயிலேருந்து 2 ஒர்க்கிங் டேஸில் நம்மளால் பாடி அனுப்பிடலாம். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இங்கே என்னென்னா நம்ம உலகமே ரொம்ப சுயநலமாக மாறிடுச்சு. நம்ம வேலையை பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லை. பிஸி பிஸி பிஸி, எவ்ரி ஒன், யாரு கேட்டாலும் பிஸி. சுய வேலைகள் இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்காக டைம் ஒதுக்கிறதுக்கே இல்லைன்ற போது நீங்கள் எப்படி இந்த வேலையை செய்ய முடியுது? டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தட்ட ஒரு உதவி பண்ணுறதுக்கப்புறமா அந்த நன்றி உங்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த அவன் மனசார சொல்லக்கூடிய நன்றி வந்து உங்களுக்கு வந்து இந்த வழியெல்லாம் போக்கிரும். எங்களுக்கு வந்து தூக்கம் இருக்காது. எங்கள் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் டீமில் வந்து நியாஸ்னு ஒரு பையன் இருக்கான், ஷாமலான ஒரு லேடி இருக்காங்க. பாடி கேசஸை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க பாடியை கடைசி வரைக்கும் கொண்டு போய் பாடியை பாக்ஸில் பேக் பண்ணுற வரைக்கும் லேடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. இப்போ அவங்களுக்கும் வீட்டில் வேலை இருக்குது, இந்த பையனுக்கும் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலை செஞ்சு அதோட கிடைக்கிற திருப்தி இருக்குல்ல, அதுக்கு அந்த வலி வந்து பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு தூக்கம் நைட்டில் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கால் வரும். ஏன்னா வந்து இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியா டைம் 6 மணி நம்ம எனக்கு 4:30 மணி நான் தூங்கிட்டு இருப்பேன். கால் பண்ணி எங்கள் மாமா இறந்துட்டாரு இல்லை ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொன்னால் நம்ம எடுத்து பேசி தான் ஆகணும். ஃபோனை சைலண்ட்டை போட முடியாது, நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த சந்தோஷம் தான் உண்மையிலே வந்து நம்ம யாருக்கும் நல்லது பண்ணுறோம், அதனால் ஒரு குடும்பம் பயனடையுதுன்னு நினைக்கும் போது அது நம்மளுடைய ப்ரையாரிட்டி. நம்ம என்ன பண்ண போகிறோன்ற நம்ம விட்டு பண்ண மாட்டோமா அப்படின்ற அந்த ப்ரையாரிட்டி. நம்ம நிறைய பேர் பண்ணுறாங்க, நமக்குன்னு பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு பண்ணுறதில்ல. அது பழகிட்டோன்னா அது ஒரு போதை. பட் அந்த போதை எல்லாருக்கும் வர்றது இல்லைல்ல. ஜென்ரலாக எல்லாருக்கும் வரக்கூடிய போதை என்ன போதையாக இருக்கும்? பண போதை, புகழ் போதை,
இல்லையா? வேறு போதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது ஹேபிட்ஸில். ஹேபிட்ஸ். பட் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதில் திருப்தி அடைகிற போது ரொம்ப சிலருக்கு தான் வரும். உங்களுக்கு வந்திருக்கிறது இது மிக நல்ல போதை. இருக்கிறதுலே பெரிய நல்ல போதை இந்த போதை. எஸ், செஞ்சு பார்த்தா தெரியும் உதவி. எஸ், ஏன்னா நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க, அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதில் கிடைச்ச சந்தோஷம். நீங்கள் ஒரு குழந்தைங்க படிக்க வச்சு உதவி பண்ணிட்டீங்க, அந்த குழந்தைங்க உங்களை வந்து அந்த குழந்தை படித்து முன்னேறி வந்துருச்சு வெளியில், அதை பார்க்கும்போது இருக்க திருப்தி. இப்போ நாங்கள் வந்து ஊரில் மரம் நட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முகப்பேர் ஈஸ்ட்டில் ஒரு பார்க்கில் நாங்கள் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வெறும் மரக்கன்றுகள் நட்டோம். ஒரு 1000 மரக்கன்று நட்டோம். போன வாரம் நான் ஊருக்கு போயிருக்கும்போது அந்த மரம்லாம் ஃபுல்லாக வளர்ந்து நிற்கிது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது உள்ளே போனால் எல்லா மக்களும் கீழே உட்காந்துருக்காங்க. இப்போ நான் வந்து என் பொண்ணுகிட்ட சொல்கிறேன், இந்த மரம் நம்ம தான் வச்சு ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த சந்தோஷம், நான் அந்த நிலையில் நாம நிற்க மட்டும் இல்லாமல் யாரும் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த சந்தோஷமாக தான் இதுவும். என்ன மாதிரியான உடல்கள் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதில் சொல்லலாமா? வருத்தம் தரக்கூடிய உடல்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைகள் இறந்து போகும்போது, அதாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு, அல்லது ஆக்சிடெண்ட்டோ அல்லது கேன்சரில் இறந்து போன குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா? அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குழந்தைன்னு பார்த்திங்கன்னா, தந்தை இல்லாத ஒரு தாய் மட்டுமே இருந்தது. பிறந்து குழந்தை இறந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் அம்மா வந்து சீரியஸாக இருந்தாங்க. குழந்தை அடக்கம் பண்ணுறதுக்கு மாமா மட்டும்தான் வந்தார். வேறு யார் அம்மாவும் வரல, அப்பாவும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அப்பா அந்த தாய் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. தாய் வந்து இங்கே இருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் அவங்க அப்பா ஏதோ காரணத்தால் பிரிஞ்சு போயிட்டார், இலங்கைக்கு போயிட்டார். அவர் வரல இங்கே திரும்ப. இலங்கை சார்ந்தவங்க தான் அவங்களும். அவர் வந்து அந்த மாமாவை தான் அடக்கம் பண்ண வந்தார். அடக்கம் பண்ண போகும்போது அந்த குழியில் இறங்கி வைக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வரல. அவர் என்னால் முடியாதுன்ட்டார். என்னால் அந்த குழந்தைய கொண்டு வைக்க முடியல அப்படின்ட்டு. சொந்த தாய்மாவும் முடியல, அவரால் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு முடியலன்ட்டார். இப்போ அந்த குழந்தைய நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு நம்ம கொண்டு வைக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தில் எங்கேயோ இடத்துல ஏதோ நம்ம குழந்தை மாதிரி ஒரு ஃபீல் வரும். அன்றைக்கி அந்த நைட்டு வந்து தூக்கம் வராது, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏதோ அந்த குழந்தைய பார்ப்போம் இல்லையா? அந்த குழந்தைகள் சில விஷயங்கள் வந்து யாருன்னு அடையாளமே காணப்படாமல் சில உடல்கள் வந்து நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம். தேடி பார்ப்போம், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்போம், 1-2 ரொம்ப இல்லை. அப்போது ஒரு வருத்தம் இருக்கும், கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சே, இது யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அப்போ தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குமே தவிர, சில இல்லீகல் என்ட்ரிஸ் பண்ணுறாங்க சில பேர். ஒமான் பார்டர் மூலமாக மலை மேலே ஏறி துபாய்க்குள்ளே என்ட்ராக. அப்படி வரது யாராக இருக்கும்? இந்தியர்கள். இல்லை, வேறு நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. சில இந்தியர்கள் நம்மகிட்ட வந்திருக்காங்க. அதில் வந்து வழி மாறி இந்த வெயிலில் கீழே விழுந்து அவங்க டீஹைட்ரேட்டாக இறந்து, கழுகுகள் கொத்தி, புழுக்கள் வந்து முகத்துலலாம் புழுக்கள் வந்து மிலிட்ரி அந்த பாடி எடுத்ததுக்கப்புறமா அந்த உடல்களெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு கொடூர மரணமா அப்படின்ற மாதிரிலாம். எதனால் இந்தியர்கள் இப்போ விசாலாம் எடுத்துகிட்டு தானே இந்த பக்கம் வந்திருப்பாங்க? இல்லை, ஏற்கனவே இங்கே துபாயில் இருந்து பேன் ஆகி போன சில பேர் இருப்பாங்க. துபாய்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியாதுன்னு சூழ்நிலை இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓமான் போயிட்டு ஓமான்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க வர்றதுக்கு. மிலிட்ரி இஸ் வெரி ஸ்ட்ரிக்டிங் இல்லையா? அவங்க வர்றாங்க, எப்படியும் பிடிச்சிருவாங்க. ஆனால் வழி தெரியாமல் மேலே போய் இந்த வெயிலில் ஜிபிஎஸ்லாம் இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம மேலே இறந்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்? மேலே அந்த பார்டரில் கழுகுகள் நிறைய வரும்போது இங்கே இருக்கிற மிலிட்ரி பார்க்கும், ஏன்னா இந்த பக்கம் நிறைய பருந்துகள் கழுகு போகுதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா பாடி கிடக்கும். அப்போ அந்த மாதிரி கிடக்கிற ஒரு சில கேசஸ் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்படி வரணும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு தோணும். கௌசன், எனக்கு தெரிஞ்சு மனுஷன் வேண்டான்னு சொல்கிறது ஒன்று இறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் பணம் வேணுமான்னு கேட்டால் வேணும், சான்ஸ் வேணுமான்னு கேட்டால் வேணும், பொருள் வேணுமான்னு கேட்டால் வேணும், சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் வேணும். ஸோ இறப்பு அப்படின்னா தான் வேண்டவே வேண்டாம் அப்படிம்பாங்க. இன்னொன்று, ஒரு துக்க நிகழ்வுக்கு போகிறதே ரொம்ப சேடான ஒரு விஷயம். மாதத்துக்கு ஒரு 20-25 கோடி டீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இறப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி தோணும்? எங்களுக்கு வந்து எப்படி சொல்லிட்டு, இப்போ ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து ஆக்சுவலாக பணம் பார்த்தா பயம். ஒரு டெட் பாடியை பார்த்தா பயம் ஆரம்பத்தில். அப்படியா? ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு பாடியை பார்க்கும்போது நான் பயந்து தான் போனேன். அந்த மார்ச்சூரில் போய் தனியாக நின்று அந்த பாடியை பார்க்கணும், அடையாளம் காட்டணும்னா நான் ரொம்ப பயமாக இருக்கும். போக போக பழகிருச்சு. அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சிது மனித உணர்வுகள், அது வெறும் உடல் தான், அது உயிர் போனதுக்கப்புறம் யாரும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பங்கள் சார்ந்தவங்க வந்து அதை என்னுடைய கணவரை ஒரேவாடி நான் பார்த்துக்கணும், என்னுடைய மகனை ஒரேவாடி பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க கெஞ்சுறதும், எப்படியாவது ஒரு அந்த கடைசி அந்த முகத்தை பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறதும், அந்த அவங்களுடைய ஆசையை நம்ம அந்த பூர்த்தி செய்கிறதும் வந்து என்ன ஆகும்னா அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக நம்ம மாறிடுறோம். இல்லை, இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ சில பேர் படம் பார்க்க போனால் கூட ரொம்ப ஹாப்பியான என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்க்கணும், ஹியூமராக இருக்கணும் அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. பட் நீங்கள் ஒரு மாதத்துக்கே 25 இறப்பை நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி, அவங்களோட குடும்ப உறவினர்கள் உங்கள்கிட்ட கால் பண்ணுவாங்க, அழுவாங்க, பேசுவாங்க. எல்லாமே வந்து ஒரு சோகமான விஷயமா இருக்குது. நாம் இப்போ வரும்போது நீங்கள் பேசினதை பார்க்கும்போது யூ ஆர் லைக் சச் அ ஹியூமரஸ் பர்சன் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் பண்ணுற விஷயம் பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போது அந்த உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு கடக்காமல் நீங்கள் எப்படி அதை டீல் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதை எப்படி பண்ணுவீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து அதோட டிப்ரெஷன் எனக்கும் மாறும். அதாவது எனக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆகும். ஆனால் அதை நான் டைவர்ட் பண்ணணும், இல்லைனா என்னை வந்து பாதிக்கும், என்னுடைய உடல்நலத்தை இதை பாதிக்கும்.
அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா என்ன நண்பர்களோட வெளியில் போகிறதா இருக்கட்டும், சிரித்து பேசுகிறதா இருக்கட்டும், லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. என்னோட இன்னொரு சைடு இருக்குது. நான் எப்பவுமே நம்ம ஜோக்காக சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து ஆம்பளை அண்ணன் தெரசெல்லாம் கிடையாது. நான் கவுசர்னால் எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இது சும்மா நான் வந்து ஒருத்தர் உதவி பண்ணுறங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து அப்படி தான் இருக்கணும், நான் வந்து இப்படி ப்ரோபோ மாதிரி தான் நடக்கணும்னு என்னால் முடியாது. நானும் சந்தோஷமாக வெளியில் போவேன், சுற்றுவேன், ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க போவேன். அதெல்லாம் விட்டுறக்கூடாது, அது இருக்கணும். எப்போவுமே சமூக சேவன் இருக்கப்படுறதில்ல. நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு அனுப்புகிறேன், குடும்பத்துக்கான நேரம் செலவழிக்கிறேன், நண்பர்களோட நேரம் செலவழிக்கிறேன், அதே நேரத்தில் இதுவும் பண்ணுறேன். இது ஒரு பார்ட்டாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் பண்ண முடியல, பட் ஐம் டேக்கிங் இட் ஆஸ் அ பார்ட். எனக்கு அதுக்கான வழி இருக்கும்போது உணர்ந்து கொஞ்சம் நேரம் அதுக்கான அழுதுட்டு சம்டைம்ஸ் எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஏன்னா இறந்து போகும்போது அந்த சகோதரியோ அல்லது மனைவியோ இறந்து நம்ம கையை பிடிச்சி அழுகும்போது ஒரு சொட்டு கண்ணீர் நமக்கும் வந்துடும் இறந்து போனவனுக்காக. ஆனால் அதை கடந்து தான் வரணும். ஏன்னா சொந்தக்காரங்களே 2 நாள் அழுது போயிடுவாங்க, எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு அழுகிற மாதிரி இருக்கும். ஆமாம், அதுதான் கேட்குறேன். ஆனால் அது பழகிருச்சு, அவ்வளோதான். ஏன்னா அது வந்து ஒரு நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நிறுத்தவும் முடியாது. இனி நான் இதை விட்டுட்டு போகலாமா அப்படின்னாலும் இனி நான் இதை விட்டு போக முடியாது. ஏன்னா இது இட்ஸ் லைக் ஒன் வே, அவ்வளோதான். இப்போ எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, என்னோடய நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஷேர் ஆயிருக்கு. அதனால தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இறப்பை பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? இறப்பு சாதாரணம் தான் அப்படின்னு தோணுதா? இறப்பு கொடுமையாக இருக்கா? இல்லை ஓகே, இறப்புங்கிறது மனிதன் வந்து எங்கள் மதப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நாங்கள் வந்து இறப்பை வந்து நேசிக்கணும்னு சொல்லுவாங்க. வயதான மரணங்கள் ஓகே, வாழ்ந்து முடிச்சாங்க அப்படின்னு. ஆனால் இளவயது மரணமும் குழந்தைகளோட மரணமும் கொடிது இல்லையா? கொடியதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை. இயற்கையான மரணங்களே நம்ம சொல்கிறோம். போரில் இறக்கக்கூடிய குழந்தைங்களை பார்க்கும்போது கொல்லப்படுகிறார்கள், அதையே பார்த்துட்டு கடந்து போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ கடந்து போகிறது தான் வாழ்க்கைங்கிற மாதிரி தலைவர் சொல்கிற மாதிரி கடந்து போயிட்டுருக்கோம், வேறு வழி கிடையாது. சில துக்கமான நிகழ்ச்சிகளை வந்து இருக்குது மனசுக்குள்ளே, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் நான் வந்து இல்லை எனக்கு எதுலேயும் மைண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ நான் சில நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், மச்சான் எனக்கு வந்து ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே எனக்கே ஒரு டிப்ரெஷன் வரா மாதிரி தெரியுது, எனக்கு ஐ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு பிரேக் எடுத்துருவோம். ஒரு நண்பர்களோட ஒரு சினிமா போகிறதோ வெளியில் போகிறதோ அப்படியான பிரேக்குகள் எடுத்துருவது சந்தோஷமாக இருக்கிறதுனால அது மாறி எடுத்துன்னு நினைக்கிறேன் நான். ஐ ஆல்வேஸ் டோன்ட் கீப் மை செல்ஃப் டிப்ரெஸ்ட். சாதி மதம் பார்க்காம யார் இறந்துட்டாலும் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் இறுதி சடங்கு அப்படிங்கும்போது நீங்கள் இஸ்லாமியராக இருந்தாலும் ஹிந்துஸ்னால் ஹிந்துஸ் முறைப்படியும் கிறிஸ்தவர்கள்னால் கிறிஸ்தவ முறைப்படியும் பண்ணுறோம் அப்படின்றீங்க. ஸோ இது சார்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள் எதுவும் இருக்கா? அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? 2 பக்கமும் இருக்கும். ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக சொல்லுவாங்க, அது நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு மகனாக இருந்து அல்லது அண்ணனாக இருந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறதும் இருக்காங்க. அதே எப்படி இஸ்லாமாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஹிந்துஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்காங்க, இந்து சகோதரர்களும் இருக்காங்க. அது எப்படி நீங்கள் பண்ணலாம், எங்களோட எதுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல இருக்காங்க. எனக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா நான் பண்ண முடியாது. ஏன்னா நான் நினைக்கிறேன் என்னன்னா, என்னுடைய கடவுள் என்றைக்குமே வந்து இதை செய்கிற தடுக்க போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் நோ காட், எந்த கடவுளுமே இந்த நல்ல விஷயத்தை செய்கிறது தடுக்க போகிறது இல்லை. ஸோ ஐ பிலீவ் இன் தட், அவ்வளோதான். இப்போ நிறைய பெண்கள் இங்கே வந்து மாட்டிக்கிறாங்க இல்லையா? படிச்சிடுறாங்க பெண்கள், இல்லை படிப்பு இல்லை, 10th படிச்சிருக்கேன், +2 முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஈவன் தமிழ்நாட்டில் இருந்து கூட நிறைய பெண்கள் இங்கே வேலைக்காக வரும்போது நானே நிறைய விக்டிமைஸ்டாக நிறைய பெண்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டான்ஸ் ஆட வந்து மாட்டிக்கிட்டோம், இல்லை ஸ்பாவில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அவங்கெல்லாம் ஏமாற்றப்படுறாங்க? அவங்கள நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்களா பெண்களை? ஆமாம், பல பெண்களை பண்ணியிருக்கோம். வீட்டு வேலைன்னு கூப்பிட்டுறதோ அல்லது வந்து வீட்டில் நர்ஸ் வேலை, அப்பாவை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும்னு கூப்பிட்டு வந்துட்டு இங்கே அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை அந்த வேலை இல்லை உனக்கு, தற்சமயத்துக்கு இந்த வேலை தான் இருக்குது அப்படின்னு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி ரிசப்ஷனிஸ்ட்டாக நீ உட்காரு ஸ்பாவில் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை நீ இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தவறான சில வேலைகளை செய்ய வைக்கும்போது அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து நம்மகிட்ட உதவி கேட்டாங்கன்னா நம்ம இந்திய தூதரக வழிமுறைகள் கடைபிடிச்சு அவங்களுக்கு என்ன இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களை ரெஸ்கியூ பண்ணி ஊருக்கு அனுப்பி விட்றோம். பட் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் அதை அனுமதிக்கலை, பண்ணுறவங்க இல்லீகலாக தான் பண்ணுறாங்க இல்லையா? சரி, அவங்களுக்கு வந்து ஸ்பா அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் போடும்போது படிக்காதவங்க தெரியாமல் வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிசப்ஷன் சொல்கிறாங்க. எந்த மாதிரியான ஸ்பான்னு அவங்களுக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறமா சில தப்பான ஸ்பாவாக இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா சில பேர் தெரிஞ்சு வரவங்களும் இருக்காங்க. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு நான் வரேன்னு இருக்காங்க. அது மாற்றவங்களும் நம்ம காப்பாற்றுறோம். அது எந்த மாதிரி மெய்டாக வந்துட்டாங்க, வேலை ரொம்ப வாங்குறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னு சில விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் நம்ம வந்து அவங்களை ரெஸ்கியூ பண்ணணும்னா ரெஸ்கியூ பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் பண்ண இறுதி சடங்குலேயே உங்களுக்கு ரொம்ப மன வலியை ஏற்படுத்தின ஒரு விஷயம்னா இது? ஒவ்வொன்றுமே அப்படி இருக்குது. நான் அந்த குழந்தைய தான் சொல்லுவேன். குழந்தைகள் இங்கே ஒரு குழந்தை வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருச்சு. ஒரு கேன்சரில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. 2 வயசு குழந்தை கேன்சரில் இறந்துச்சு. அந்த குழந்தையெல்லாம் பாகிஸ்தான் சார்ந்த குழந்தை. அந்த குழந்தையோட இறக்கும்போது அந்த குழந்தைய அடக்கம் பண்ண போகும்போது அவங்க அம்மா அழுததும் அது வந்து ஒரு துக்கமான நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். அதுதான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான ஒரு இதாக இருக்கும். அண்ட் சில உடல்கள் வந்து வீட்டுக்கு காட்ட முடியாது.
நான் சொன்ன அந்த புழு அந்த உடல்லாம் இருக்கும் இல்லையா, அழுகிய உடல்கள், இதை நம்ம வீட்டுக்கு காட்ட மாட்டோம். ஏன் காட்ட மாட்டோம்னா இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க காட்டுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி உடல்களை வந்து கவர்மெண்ட் வந்து கவரில் பேக் பண்ணி அப்படியே அடக்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கோவிட் சமயங்களில் அடக்கம் பண்ணது. ஒரு உடலை வந்து கடைசி வரைக்கும் அவங்க முகத்தை கூட காட்ட முடியாமல் நம்ம அதை எரிக்கிறோம், புதைக்கிறோம், வெளியிலேருந்து தூரத்துலேருந்து வீடியோ காட்டிக்கிறோம். ஆனால் ஃபேஸை ஃபேமிலிக்கு. ஓகே, இப்போ இறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி ஊரில் எங்கேயோ இருப்பாங்க, அவங்க வரவே முடியாது. இந்த பாடியை அனுப்பிச்சி வைக்கவும் முடியாது, அந்த கண்டிஷனில் ஆகிடும். ஆமாம். அப்போ அது எவ்வளோ கஷ்டம் இல்லை அந்த குடும்பத்தை சமாளிக்கிறது? நீங்கள் ரொம்ப கஷ்டம். அது அவங்களை ஃபஸ்ட்டு நம்ம இறந்து போனால் சில விஷயங்கள் வந்து இறந்து தெரியாமல் இருக்கும். வீட்டில் 20 நாள் அவன் காணும் தேடிட்டு இருப்பாங்க. ஐயோ, அது இறந்துட்டாங்கிற சொல்கிறது ரொம்ப கஷ்டமான கொடுமையான செயல். ஃபோன் பண்ணி நம்ம வந்து முதல்ல அவங்க எப்படி உங்ககிட்ட காணோன்னு தேட சொல்லியிருப்பாங்க, ஃபேமிலியிலேருந்து தேடி இருப்பாங்க, அல்லது பாடி வந்ததுக்கப்புறம் நாங்கள் தேடி இருப்போம் ஃபேமிலியை. ஓகே, ஸோ பாடி கிடச்சிருச்சு, அனாதை பானம் கிடச்சிச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சு, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. பாஸ்போர்ட் காப்பியை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த அட்ரஸில் யாராவது போய் ஃபேமிலியை கண்டுபிடிச்சி நம்பர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். எங்கள் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு போவாங்க. போயிட்டு நம்பர் எடுத்து பேசி நான் சொல்லுவோம், இது மாதிரி எப்போ பேசுனீங்க, கடைசியா சம்பளம் அனுப்புவாரா, எப்போ பேசுனீங்க, நீங்கள் யார் என்னெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இறந்த செய்தி நான் சொல்லணும். அவங்க அந்த நேரத்தில் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். கொடூரமான விஷயங்கள் வந்து அப்போ தெரிஞ்சு சில பேர் மயக்கம் போட்டு விழுறது, கத்துறது, அழுகிறது இருக்கும். ஒரு சில நேரங்களில் அப்படியா செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி வெறும் சும்மா கேட்டவங்களும் இருக்காங்க. மனித உறவுகள்லாம் அவ்வளோதானன்ற மாதிரி சில கேள்விகளோட ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே பார்த்துருக்கோம். பணம் அனுப்பிச்சிருங்க, பாடி அனுப்பாதீங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்படியா? ஆமாம், இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இல்லைங்க பாடி வச்சு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அந்த ஆர்எஸ்எல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, பணம் அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. மனிதர்கள் பலவிதம்ன்றது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதில் 1000 கேஸ் பண்ணும்போது இந்த 1000 கேஸில் நான் ஒரு 200 கேஸாக கண்டிப்பாக வந்து எனக்கு பாடி வேண்டாம், பணம் வேணும், அல்லது எனக்கு அவரை பிடிக்காது, எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, நான் லெட்டர் தர மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பாடி அங்கே அடக்கம் பண்ணிக்கோங்க, இப்படி பல விஷயங்கள் பார்ப்போம் நாங்கள். இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ இங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா நீங்கள் வந்து அவருடைய பணத்தை கண்டுபிடிச்சப்பறம் உங்கள் குடும்பத்தாரை தேடுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? எதனால இப்போல்லாம் உள்ள காலத்தில் ஃபோன் கையில் இருக்கும், அவரை தேடி யாராவது நண்பர்களோ யாராவது ஃபோன் பண்ணுவாங்க ஃபேமிலியிலேருந்து. எதனால இவர் யார், அனாதை அப்படின்னு இங்கே வந்து வேலை செய்கிறவங்களோட குடும்பத்தை தேட வேண்டிய சூழல் எங்கேருந்து வருது? முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இந்த லேபர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை நல்ல பணக்காரன மக்களாக இருக்கட்டும், இப்போ நான் நைட் ஒரு கடைக்கு கீழே போகிறேன், ஃபோனை சார்ஜை போட்டுட்டு ஷார்ட்ஸை போட்டுட்டு கடைக்கு போய்ட்றேன், ஒரு வண்டி அடிச்சிருச்சு, கீழே விழுந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஃபோனில் பாக்கெட்டில் எதுவுமே கிடையாது, என்னுடைய ஐடென்டிட்டி எல்லாம் போயிடுது. ஸோ அந்த மாதிரி லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகும்போது ஃபோனை சார்ஜில் போட்டு போயிடுறது, ஐடி கார்டெலாம் வீட்டில் வச்சுட்டு குடிச்சிட்டு வெளில போயிடுறது, எங்கேயாவது போய் குடிச்சிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி பாக்கெட்டில் எதுவுமே இல்லைன்னா அனாதை பணம். அப்போ அந்த பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்கன்னா அவனுடைய ஐடென்டிட்டி காட்டும், பாஸ்போர்ட் காப்பி கிடைக்கும். பாஸ்போர்ட்டில் எங்கேயுமே நம்பர் கிடையாது உங்களுக்கு. உங்கள் பாஸ்போர்ட்டில் என் பாஸ்போர்ட்டில் மொபைல் நம்பர் மென்ஷன் கிடையாது, மொபைல் நம்பர் கனெக்டடே கிடையாது. அதுக்கு ஒரு சிஸ்டம் வந்தால் நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பாஸ்போர்ட் நம்பரை போட்டால் மொபைல் நம்பர் வரணும் அப்படின்றது ஒரு சிச்சுவேஷன் வரணும். இப்போ நான் அந்த பாஸ்போர்ட் காப்பியை வச்சு இவர் திருச்சியை சார்ந்தவர்னா திருச்சியில் இருக்க என்னுடைய வாலண்டியர்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி, அவர் காதர் பையன் ஒருத்தர் இருக்கார், காதர் பை இந்த அட்ரஸ்க்கு போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்னா அவர் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அந்த வீட்டுக்கு போய் இறங்கி, உங்கள் பையன் அது இந்த பாஸ்போர்ட் நீங்கள் தானா, உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க. ஏன்னா அவர் அங்கே சொல்ல மாட்டார் எதுவுமே. ஏன் என்ன எதுக்கு அப்படின்னா, இல்லை எம்பசி நம்பர் கேட்டாங்கம்மா அப்படின்னு நம்பர் வாங்கிட்டு நான் வந்துடுவார். ஏன்னா நீ கொன்னியான்னு கேட்டுருவாங்க கடைசியில். அப்போ அவர் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் என்கிட்ட நம்பர் கொடுத்தாங்கன்னா நாம் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க மனைவியோ அப்பாவோ அம்மாவோ அவங்கள்ட்ட பேசி நம்ம சொல்லணும். இதுதான் வந்து சூழ்நிலை. அதை சொல்கிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். அது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி சொல்லணும். நம்ம கஷ்டம் ஒரு கேஸில் நான் வந்து நீங்கள் ஒரு மரணத்தை வந்து அவங்க குடும்பத்துக்கு சொல்லும்போது உங்களை எப்படிலாம் தயார்படுத்துவீங்க? ஏன்னா அவங்களுடைய எமோஷன்ஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு மனைவி இருக்காங்க, தனியாக வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம முதல்ல கேட்கணும், வீட்டில் என்ன பண்ணுறீங்க, கூட யார் இருக்காங்க, ஹஸ்பண்ட்டை எப்போ பேசுனீங்க, எப்போ ரெகுலராக கால் பண்ணுவாரா, ஒரு 15 நாளாக கால் பண்ணலான்னா ஏன் கால் பண்ணல, ஏன் நீங்கள் 15 நாளாக தேடினீங்களா, அவர் தேடினீங்களா கால் பண்ணலாம். அப்போ அவங்க வந்து க்யூரியஸ் ஆகிடுவாங்க, எதனால், ஏன், என்ன சார் ஆச்சு, இல்லைம்மா ஜஸ்ட் கேட்குறேன், நான் எம்பசிலேருந்து பேச சொன்னாங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு முதல்ல பேச ஆரம்பித்து பக்கத்தில் யாராவது ஆண்கள் இருக்காங்களா, இல்லை அக்கம்பத்தில் யாராவது ஆட்கள் இருக்காங்களா தெரிஞ்சுக்கிட்டு கூட வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இமீடியட் ஒரு ஷாக்கில் ஏதாவது ஆகுதுன்னா, ஸோ உங்கள் அண்ணன் இருக்காரா, பையன் இருக்காரா, யாராவது கூப்பிடுங்களேன், ஆண்கள் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். சில விஷயங்களை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லும்போது லாஸ்ட்டாக ஒரு ஆன்சர் வரும், அப்படியா செத்துட்டாரா சார், ஓகே சார் அப்படிம்பாங்க. அப்போ தான் சப்போர்ட் இருக்கும், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் எடுத்துக்கிற அந்த எஃபர்ட் கூட அவங்க எடுக்கலையேன்ற மாதிரி தோணும். அது மனித உறவுகள் மாறுதோன்னு எனக்கு தோணும். ஸோ பாசமும் நேசமும் மனிதர்களுக்கு மனிதர், குடும்பத்துக்கு குடும்பம், நபருக்கு நபர் மாறுது. அப்போது இல்லை என்னக்கா இப்போ பழப்பு தேடி தானே இங்கே வராங்க இல்லையா, என்ன காரணத்துக்காக மரணங்கள் நிகழுதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய இங்கே வந்து குடிச்சு சாகிற நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், ஆல்கோஹால் இஸ் ஒன் ஆஃப் த பிக் ரீசனாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் ஒரு பிக் ரீசனாக இருக்குது. ஹார்ட் அட்டாக்கோட காரணம் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிறாங்க.
தன்னுடைய மன அழுத்தத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் யார்ட்டுமே இல்லை. இன்றைக்கி நம்ம ரூமுக்கு போகிறோம், ஒரு 4 பேர் ரூமில் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு மொபைலை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம், ரீல்ஸை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். ஒருத்தருடைய கஷ்டத்தை இன்னொருத்தரோட பகிரக்கூடிய இடமோ அல்லது நண்பர்களுடைய பழைய வட்டாரமோ, அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் கிரிக்கெட் விளையாடுவோம், எல்லாத்தையும் நண்பர்கள்ட்ட பகிர்வோம். தன்னுடைய தாம்பத்திய உறவு வரை நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த காலத்தில். என்னுடைய நண்பர்கள்ட்டலாம் பேசுவோம், நம்ம மச்சான் அந்த பொண்ணை பார்த்தேன், மச்சான் அந்த பொண்ணு அழகாக இருக்கா மச்சான் அப்படின்ற பேசிய காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் அடிச்சுட்டு யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. வேலைக்கு போகிறாங்க, வராங்க, வீட்டில் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க, ஃபோன் ஆஃப் பண்ணுறாங்க, தூங்கிடுறாங்க அல்லது ரீல்ஸை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் கனெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியானதுனால மன அழுத்தங்களை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் நடக்குது இங்கே துபாயில். சின்ன வயசு ஹார்ட் அட்டாக்கே நிறைய இருக்குது. 24 வயசு குழந்தை ஆள் கூட இங்கே ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. நான் பார்க்கக்கூடிய காரணங்கள் அதுவாக தான் இருக்கும். மன அழுத்தங்கள் நிறைய இருக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய கடன் சுமைகள், அவங்களுடைய வீட்டுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய வேலையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது யார்கிட்டையுமே சொல்ல பகிர முடியல. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நான் என் வீட்டில் நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர்னா எங்கள் அம்மாட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இதை சொன்னால் அவங்க அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க, என் வைஃப்ட்ட சொன்னால் அவங்க டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் மறைக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அதை மறைச்சிட்டதுனால அவங்க சந்தோஷமாக இருக்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறோம், அந்த மன அழுத்தத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஆண்கள் குறிப்பாக அதிகமாக இருக்கக்கூடியது அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் பார்க்குறோம். வாரத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கேஸ் வருது அப்படின்னா அந்த 10 கேஸில் 8 கேஸ் வந்து ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்குது. 1-2 தான் ஒரு சூசைட் இருக்கும் அல்லது ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் கேஸ் வந்து ஹார்ட் அட்டாக் தான். அண்ட் அதில் சில ஹார்ட் அட்டாக் வந்து இங்கே வந்து சூசைட் பண்ணுறது என்ன காரணத்துக்காக உயிரை விட துணிகிறாங்க. சூசைட்ஸ் வந்து எப்படி நடக்குதுன்னா, தன்னுடைய காதலி ஊரில் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டாலோ அல்லது தன்னுடைய மனைவி இன்னொருத்தனுடைய பேசுகிறான்றது தெரிஞ்சுக்கிட்டாலோ அப்படிப்பட்ட மரணங்களும் நடந்திருக்கு. இப்போ நிறைய நானுமே தமிழ்நாட்டில் நிறைய நியூஸ் பண்ணும்போது படிக்கிறேன். ஹஸ்பண்ட் எல்லாம் துபாயில் கல்ஃபில் ஒர்க் பண்ணுவாங்க, எங்கள் ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க. அப்போ இப்போ ஒரு பேட்டர்னாக ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்குல்ல, இல்லீகல் அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டார். தண்ணி தொட்டியில் போய் மேலே மட்டமடையில் போயிட்டு தூக்கிப்பட இறந்துட்டார். அவர் வந்து எப்படின்னா கூட வேலை செய்கிற நண்பர், அதே ஊரை சார்ந்த நண்பர், இங்கேருந்து ஊருக்கு போகும்போது வீட்டுக்கு பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அதை அவங்க மனைவி நம்பரை கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அந்த மனைவி அவன்கிட்ட காண்டாக்டில் இருந்திருக்காங்க. இவர் ஃபோனில் பார்த்துட்டாரு, மனைவி பேசுகிறத பார்த்துட்டாரு. மனைவிட்ட கேட்கும்போது என்ன உனக்கு கண்ட வந்திருக்கு, அந்த கோவத்தில் அந்த ஒரு நிமிஷம் கோவம் தானே, ஃபோனை தூக்கி உடச்சி போயிட்டு மேலே போனவர் தான். சரி சும்மா நேரம் ஜென்ரலாக மேலே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கயிறு எடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கிஷோர்னு பேர், அவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு இடத்துல லாஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸில், அதில் போட்டு செத்துட்டாரு. ஒருத்தன் லீவுக்கு போனோம் அப்படின்னா ஓனர் லீவு தரலன்னு செத்து போயிட்டான். இப்படி உயிர் அவங்களே மாச்சிக்கிறாங்க. அந்த செத்து போன மனுஷன் என்ன பண்ணான்னா சும்மா சாகாமல் போயிட்டு டெசர்ட்டில் போய் மரத்தில் போய் செத்து போயிட்டான். டெசர்ட்டில் பாலைவனத்தில் இருக்கிற மரத்தில் போய் தொங்கிட்டு 2 நாளைக்கு அப்புறம் தான் பாடி கிடச்சிது. அந்த நேரத்தில் வர கோபம் அல்லது அந்த போதை ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்க இறந்து போகிறாங்க. அதனால நடக்குது நிறைய இங்கே. இப்போ நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கும் போது இதில் ஃபினான்ஷியலாக செலவு எவ்வளோ இருக்கும், நீங்கள் அதை எப்படி பேர் பண்ணிக்கிறீங்க? பிகாஸ் இங்கே நிறைய பேர் இங்கே லேபர்ஸ் தான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வேலைக்காக வராங்க இல்லையா? ஸோ பணக்காரர்களை தாண்டி கஷ்டப்படுற மக்கள் இங்கே நிறைய இருப்பாங்க. இப்போ அவங்க இறந்து போகும்போது இங்கேருந்து அவங்க பாடி எடுத்துகிட்டு போகணுன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் பெரிய பாயிண்ட்டாக இருக்கும் இல்லையா? அதில் இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கான அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணிக்கிறீங்க? இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது ஒரு இறந்துட்டாருன்னா அந்த கம்பெனி வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ஏற்றுக்கணும். ஒருவேளை அந்த விசிட் விசாவில் வந்து இறந்துட்டாருன்னா எம்பசி அதை பண்ணித்தரும், ஃப்ரீயாகவே பண்ணித்தரும். அதுக்கு சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரெண்டும் தாண்டி ஓன் விசாவில் வந்து சில பேர் இறந்துருவாங்க. லைக் டிரைவர் விசா எடுத்து சொந்தமாக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான், அவன் இறந்துருவான். அவன் வந்து லேபராக தான் இருப்பான், இல்லை வந்து சின்ன கேட்டகரியாக தான் இருப்பான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போதோ அல்லது இந்த படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எங்கள் குழுமத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய தமிழ் உள்ளங்கள். நாங்கள் பண்ணுறோம், நீ பண்ணு. இப்போ நாங்கள்லாம் முன்னாடி தெரியும், அவங்களாம் தெரிய மாட்டாங்க. இப்போ அவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம வேணும்னு கேட்டால் ஓகே ஒரு குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆனால் பேரை சொல்ல விரும்பல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இயக்குநர்கள் இருக்காங்க, சில நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும்னே அப்படின்னா சரிப்பா நான் கட்டிடுறாங்க. இந்த ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்கூலில் கட்டிடுங்க அப்படின்னா அவங்க கட்டிட்டு ரெசிப்ட் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்களே நிறைய பேருக்கு இந்த போதை வரணும்னு இருக்குது, நம்ம அதை தூண்டி கொண்டு வரணும் வெளியில், அவ்வளோதான். இங்கே வந்து இறந்து போகிற உடல்கள் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு எத்தனை அந்த மாதிரி இருக்காங்க? சரி, இந்தியர்களுடைய ஆவரேஜ் வந்து 150 to 200 இந்தியர்கள் இருக்கிறதாக நம்ம கான்சுலேட்டில் வந்த ஒரு ரிப்போர்ட் வந்து நான் பார்த்தது. ஒரு மாதத்துலையா? ஒரு மாதத்தில் யுஏஇயில் நடக்கக்கூடிய மரணங்கள். யுஏனா துபாயில் அபுதாபி, அலைன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா? இப்போ அது வந்து மரணங்கள் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ 150 மினிமம்
வருது. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு அமைப்புகள் இங்கே இருக்காங்க. இப்போது நாங்கள் ஹோப்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்துகிறோம். அப்புறம் ஈமான் இருக்காங்க, பல அமைப்புகள் இங்கே இருக்குது. மலையாளி அசோசியேஷன் இருக்காங்க, இந்தியன் அசோசியேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நிறைய இது மாதிரி சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் எஸ்டாப்ளிஷ்டாக பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே சைடில் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் இங்கே நிறைய சிறையில் போய் மாட்டிக்கிட்டவங்களை கூட மீட் எடுக்கிறீங்க இல்லையா? என்ன காரணத்துக்காக இவங்க சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அவசியம் வருது? நீங்கள் அதில் மீட்ட கேஸ் ஹிஸ்ட்ரியில் எது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருந்தது? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸஸ், நிறைய ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ரெண்டல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் மாட்டுறாங்க ஜெயிலில். அண்ட் ரெண்டாவது ஐடி கார்ட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறும்போது அந்த விசா எக்ஸ்பயர் ஆனாலும் அப்படியே வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. விசிட் விசாவில் வந்து வேலை தேடுறாங்க, விசா முடிஞ்சு ஒழுங்கான நேரத்தில் போகிறதில்ல. அப்போ கண்டிப்பாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கள. இப்போ அந்த மாதிரி கேசஸ் வரும்போது இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே வேலையை விட்டு அனுப்புகிறாங்கன்னா விசாவை கட் பண்ணிடுவாங்க. திடீர்னு லே ஆஃப்னா இப்போ விசா போயிடும். 1 month டைம் இருக்கும், விசா கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு. பட் அந்த 1 monthல இவங்க வேற வேலையை தேடிக்கணும், இல்லை ஊருக்கு போகணும். இல்லை நீங்கள் ப்ராப்பராக விசா சேஞ்ச் பண்ணணும். அதாவது விசிட் விசாவை கன்வெர்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் வேலை தருவான், அடுத்த வாரம் கிடச்சிரும், 10 நாளில் கிடச்சிரும், இல்லை கிடச்சா மாற்றிக்கலாம், இல்லை இல்லீகலாகவே இருந்துக்கலாம், கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறவங்க பாருங்க, அவங்களாம் நிறைய பேர் மாட்டுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களில் மாட்டுறவங்க நிறைய பேர் சிறைக்கு போன சூழ்நிலை வரும். ரோட்டில் போயிட்டு இருப்பான், திடீர்னு நாள் காணாமல் போயிடுவான், போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவனை தேடணும், தேடி பிடிச்சி வீட்டில் தேடுறாங்க, சொந்தக்காரன் தேடுறாங்க, அப்புறம் பார்த்தா ஜெயிலில் இருப்பான். அவங்க சிறைச்சாலைக்கு யாருக்கிட்டையும் அவங்க இருக்கிறதுமே தெரியாது. திடீர்னு பார்க்க இங்கே இருக்கக்கூடிய துபாய் போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கி போட்டு சிறைச்சாலையில் போட்டால் ஃபேமிலிக்கு யார் சொல்லுறது கூட ஆள் இருக்காது. 2 நாள் ஆகும். ஏன்னா ஒரு வியாழக்கிழமை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து லீவ் ஆரம்பிச்சிருவீங்க. அவர் 2-3 நாளாக வீட்டுக்கு ஃபோன் மூலம் நமக்கு ஃபோன் வரும். நம்ம கொண்டு போய் கான்சுலேட்டில் செக் பண்ணோம்னா அப்புறம் 3-4 நாளைக்கு அப்புறம் தான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் போய் அது ரெஜிஸ்டர் ஆகி அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எம்பசிக்கு வரும். ஸோ ஒரு 5-6 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. காணாமல் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா என்ன பல விஷயங்கள் தெரியாது. சமீபத்தில் நான் ஒரு பதிவாக போட்டிருந்தேன். ஐ மீன் உங்களுடைய ஐடிஸ் எக்ஸ்பயர் ஆகிருந்தால் ப்ராப்பராக ரெனியூ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்கிட்ட நம்பர் கொடுத்து வைங்க, ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் கொடுத்து வைங்க. நீங்கள் காணாமல் போனீங்கன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி வைங்க. யார்ட்டையாவது அவங்க யாரையோ தேடி அமைப்புகள் எங்களை மாதிரி சார்ந்த அமைப்புகள்லாம் தேடி வந்து கொஞ்சம் பாருங்கப்பா என் பையனை காணோன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அரசாங்கம் சொல்லிச்சு, நீங்கள் இந்த வீடியோலாம் எடுக்காதீங்க, சட்டவிரோதத்துக்கான வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு குரூப்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் கிராக் டவுன் பண்ணி அரெஸ்ட் பண்ண செஞ்சாங்க. விசா முடிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, சொன்னாங்க இந்த டைமுக்குள்ளே போயிருங்க, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சிடுறோன்னு சொன்னாங்க. உங்கள் விசா முடிஞ்சிருச்சா, இத்தனை வருஷம் ஆனால் பரவாயில்ல, எல்லாரும் போயிருங்க, நாங்கள் வந்து உங்களை ஃப்ரீயாக எவ்வளோ ஃபைன் இருந்தாலும் மன்னிக்கிறோன்னு சொன்னாங்க. அப்பவும் சில பேர் போகாமல் உட்காந்துருந்தான். அவனெல்லாம் கிராக் டவுன் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க நாம பண்ணுற தப்பு தான். இந்த சட்டத்திட்டங்களை மீறி சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகத்தான் செய்யும். ஸோ இந்த நாட்டு சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ துபாய் நாட்டு சட்டம் எதுக்கெல்லாம் தண்டனைகள் அதிகம் இந்தியர்கள் வாங்கி இங்கே உள்ளே போகிறாங்க சிறைக்கு? கடன் வாங்கி கட்ட முடியாதது, லோன்ஸ் வாங்கி திடீர்னு வேலை போயிருச்சுன்னா கட்ட முடியாமல் இருக்கிறது, வீடு வாடகை எடுத்து பெரிய லோன் எடுத்துட்டு அதுலேயும் அதுவும் அந்த மாதிரி ரெண்டல் கேசஸில் இருக்கும். அண்ட் வீசா வீட்டு வாடகை எல்லாமே ஜாஸ்தி. இப்போ நான் வந்து லக்ஸரியாக வாழணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி இருக்கிற சம்பளத்துக்கு நான் போய் உடனே போய் பெரிய 3 bedroom அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வேலை போயிடுச்சுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் காசு நான் கட்ட முடியாமல் போயிடும். அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு லோன் எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு லாஸ் ஆச்சுன்னா அதில் எனக்கு கட்ட முடியாமல் போயிடும். இங்கே இருக்க வாடகை வீடு இங்கே வாடகை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 bedroom அப்பார்ட்மெண்ட் வந்து 60,000 dirhams வேணும் உங்களுக்கு. டோட்டலாக டிஃப்ரெண்ட். இந்தியாவில் இருக்கிறது அதுக்கும் வேறு லெவலில் எக்ஸ்பென்சஸ். பட் அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் இருக்குங்க உங்களுக்கு. இங்கே வந்து சம்பளம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 300 dirhams 500 dirhamsலேருந்து ரெண்ட் கிடைக்குது. உங்களுடைய லக்ஸரிக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது தான். ஆனால் நம்ம ஆடம்பர வாழ்க்கையை ஆசைப்பட்டு அதில் கடனாளியாக மாட்டி அதில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம கேஸ் ஆனவங்களாம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுலேயும் பெண்கள், சின்ன குழந்தைங்க, ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாம் கடத்தப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். ஸோ அதில் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணவங்களாம் இருக்காங்களா? அந்த மாதிரியோ சம்பவம் நடந்திருக்கா? குழந்தைகள் அப்படி ஒரு பிரச்சனைகள் கிடையாது. இங்கே குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவிலேருந்து 18 வயசு ஆகிறோன்னா இங்கே வரவே முடியாது விசா பாஸ்போர்ட் இல்லாமல். இங்கே பெண்கள் வந்து அது மாதிரி தவறான வேலைகளை மாட்டிக்கிட்டு ஒரு பெண் வந்து வீட்டில் வேலைக்கு வரதா சொல்லிட்டு ஃபுஜைரா பக்கத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்காங்க. வேலை செஞ்சவர் வந்து ஒரு தனியான ஆண் இருந்திருக்காரு. அவங்க வந்து கொடுமைப்படுத்தினதாக அதிகமாக வேலை செஞ்சு அந்த பெண் சொன்னது தான் நிறைய கொடுமைப்படுத்தினதாக அந்த பெண் வந்து வேறு யாரோ சொல்லி நான் காப்பாற்றுறோன்னு சொல்லி வந்துட்டாங்க. காப்பாற்ற முடியாமல் அவங்க வந்து 4 நாள் சாப்பாடு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணவங்க அதுக்கப்புறம் முடியலன்னு ஒரு பார்க்கில் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள. அப்புறம் அங்கே பார்த்த ஒருத்தர் பார்த்தா அவங்க பார்க்கில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமையில் இருந்தாங்க. சாப்பாடு இல்லாமல் வெயிலில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்களை ரெஸ்கியூ பண்ணி பார்க்கும்போது அப்புறம் சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அவங்க ஒரு கிளப்பில் வேலை செஞ்சாங்க, அங்கேருந்து வெளில வந்தாங்க, அவர் வீட்டில் வேலை செஞ்சாங்க. அப்புறம் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள நார்மல் ஆக்கி சாப்பாடுலாம் கொடுத்து ஒரு ஸ்டேபிளில் உட்கார வச்சு அவங்கள 4 மணி நேரம் உட்கார முடிகிற மாதிரி பண்ணுறதுக்கு அப்புறமா தான் நம்ம அனுப்ப முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருக்கோம். ஸோ அது
சில பேர் ஏமாற்றி வந்துடுறாங்க, ஏஜென்சிஸ் மூலமாக ஏமாற்றி வந்துடுறாங்க. சில பேர் எனக்கு தெரிஞ்சு சில கேஸ் இலங்கையிலேருந்து சில நண்பர்கள்லாம் பார்த்து நான் கேட்டிருக்கேன், பாய் ஃப்ரெண்டே வந்து ஏஜென்சிக்கு விற்றவங்களாம் இருக்கான். பொண்ணுங்களை லவ் பண்ணி நீ ஊருக்கு நான் வீட்டு வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஏமாற்றி ஏஜென்சி மூலமாக அனுப்பி விட்டு ஏமாத்தினவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களையும் மீட்டு எடுத்து நம்ம ஊருக்கு அனுப்பியிருக்கோம். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, நான் மாட்டினதே அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து இங்கே அனுப்பிச்சி விட்டான், அவன் தான் வந்து எனக்கு மாட்டி விட்டான் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. கிளப்பில் வேலை செய்கிற பெண்கள் வந்து எங்கள் அப்பா தான் என்னை மாட்டி விட்டாரு, என்னுடைய குடும்பமே தான் வந்து இதில் பைசா வாங்கிட்டு நம்ம ஊர்லேயும் பெத்த அப்பாவே வித்துடுறாங்க பிள்ளைங்களை. அது மாதிரியும் இருக்காங்க. இங்கே அடித்து உதச்சி அனுப்பக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்குது, நம்ம இங்கே இல்லை. அங்கேருந்து எப்படி இங்கே காசை வாங்கிட்டு பொண்ணு அனுப்புகிற மாதிரி அங்கேயும் இருக்குது. அதை பல வருஷமாக பார்க்க தான் செய்யணும். ஒரு சில நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேரண்ட்ஸ் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமியர், உங்கள் முறையில் இறுதிச் சடங்கு எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு ஹிந்துஸ்க்கும் கிறிஸ்டியனுக்கும் இறுதி சடங்கு பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் வியந்து யோசித்த விஷயமா இருக்கட்டும், அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணது என்னவா இருந்தது? ஓகே, கிறிஸ்டின்ஸ்க்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. கிறிஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சும்மா துணியில் போட்டு அடக்கம் பண்ணுவோம், அவங்க பாக்ஸில் போட்டு அடக்கம் பண்ணுவாங்க. மற்றபடி ப்ரொசீஜர் சேமாக தான் இருக்கும். ஹிந்துஸ் வந்து எனக்கு முதல்ல வந்து நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடியது தான். எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், விறகு கட்ட வைப்பாங்க, கொளுத்துவாங்க அப்படின்னு தெரியும், அல்லது எலக்ட்ரிக் சுடுவாடு இல்லையா, அதில் போட்டு தகனம் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு முறை இருக்குன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஒருத்தர் வந்து பானையை தோளில் சுமக்கணும், ஒருத்தருக்கு பானை கயிறில் பிடிச்சி கட்டிட்டு போகணும், ஒருத்தருக்கு பானையை கையில் இப்படி பிடிக்கணும், ஒருத்தருக்கு 3 சுற்று சுற்றணும், ஒருத்தருக்கு 1 சுற்று தான் சுற்றணும், ஒருத்தருக்கு வந்து குங்குமம் வைக்கக்கூடாது, ஒருத்தருக்கு சந்தனம் தான் வைக்கணும், ஒருத்தருக்கு பன்னீர் தெளிக்கணும். என்னடா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலி கௌசர், ஐ எம் அ ஹிந்து, பட் ஐ டோன்ட் நோ திஸ் மச் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ். எனக்கே தெரியாது இவ்வளோ விஷயம் இருக்குன்னு. அப்படி கொஞ்சம் குறிப்பிட்ட சொல்லணும்னா, ஐயர்கள் வந்து அவங்க பானையை வந்து கயிறில் கட்டி கொண்டு போவாங்க, மற்ற சடங்குகள் இருக்கவங்க பானையை வந்து தோளில் கொண்டு போவாங்க. அது நார்த் இந்தியன்ஸில் வந்து கொஞ்சம் வழக்கம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நார்த் இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வந்து பொட்டு வச்சு காலில் பூ வச்சு முடிச்சிருவாங்க அவங்கள்ட்ட. ஆனால் நம்மளதில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த குடும்பத்திட்ட நம்ம கேட்போம். சிம்பிளான விஷயம்னா, சரிம்மா உங்கள் குடும்பத்தில் உங்கள் வழக்கப்படி நான் என்ன பண்ணணும், அப்போ அவங்க பானையை தூக்கணும் நடக்கணும் போது அந்த பானையை உதாரணத்துக்கு கோவிடில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சடங்கு செய்யக்கூடியவர்கள்ட்ட ஒரு வீடியோ கால் பண்ணி, என்ன நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 சுற்று சொல்லுவாங்க, பானையில் ஓட்ட போட சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அந்த 3 பானையில் ஓட்ட போடும், பானை உடஞ்சி போயிடும். ஓட்ட போடுறது இங்கே மாதிரி பழைய மாதிரி ஊரில் மாதிரி பானை இருக்காதுங்க, ஒரு ஓட்ட போடும்போது பானை உடஞ்சி போயிடும். அப்போ அதை வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கிட்டே ஒரு 3 ரவுண்ட் சுற்றி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது செய்யும்போது என்னென்னா, ஒருத்தர் மனுஷன் பிறந்த உடனே நம்ம பயங்கரமாக கொண்டாடுறோம், இறக்கும்போது அவங்க கொண்டாடுறதில்ல. ஒன்று சொல்லுவோம், இறுதி மரியாதைன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அந்த இறுதி மரியாதையாவது நம்ம ஒழுங்காக செஞ்சுருவோம். அந்த மனுஷனுக்கு செய்யக்கூடிய கடைசி காரியம் நல்ல காரியம் இல்லையா, அந்த குடும்பம் நான் இருந்திருந்தால் அதை செஞ்சுருப்பேன், என் பிள்ளையாக இருந்தால் நான் பண்ணியிருப்பேன், எங்கள் அப்பனுக்கு நான் இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிப்பா உனக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன், நான் வந்து சகோதரனாக இருக்கிறேன், நான் ஏதாவது உங்கள் உறவினராக இருக்கிறேன், நான் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ணி கொடுத்து அனுப்பிடுறது. அதுதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு நிறைய பேர், எனக்கு மகனாக இருந்து பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ இன்னைக்கு கூட ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு, சார் என் மகனை கொண்டு வந்து மீட்டு கொடுத்தீங்க, உங்களை நான் மறக்க மாட்டேன் சார், லைஃப் லாங் மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நம்ம பண்ணோம் அவங்களுக்காக ஏதோ பண்ணிட்டோம். நீங்கள் சந்தோஷம்னு சொல்கிறீங்க, பட் இது ரொம்ப பெரிய விஷயங்க, கிரேட். பிகாஸ் ஒரு இஸ்லாமியராக இருந்துட்டு, ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஹிந்து கல்ச்சரில் அவ்வளோ சாதி அவ்வளோ மதங்கள், ஒரு சாதிக்கும் ஒரு சடங்கு முறையில் இறுதி மரியாதை பண்ணுறாங்க இறப்புக்கு அப்புறமா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட குடும்பத்தை சந்தோஷத்துக்காக அங்கே அனுப்ப முடியாதப்ப இங்கே நீங்களே பண்ணும்போது இட்ஸ் வெரி கிரேட் ஆக்சுவலி. இல்லை கற்றுக்கூடிய சூழ்நிலை வந்து இல்லை, கற்றுக்கிட்டு அதை மனசார பண்ணணும்ல. இல்லை, அது இங்கே தான் மனித நேயம் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் ஆகக்கூடிய இடங்கள் இதுவாக தான் இருக்குது. இல்லை, ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நம்ம பார்க்க மறக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா குவைத்தில் சில பேர் இருக்காங்க, அலிபாய்னு ஒருத்தர் பண்ணுறாரு. இல்லை, எங்கள் தமிழ்நாட்டிலையுமே நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் துபாயில் பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா என்னென்னா எம்பால்மிங் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், போலீஸோட கஸ்டடியில் நிறைய விஷயங்கள் வெளிநாட்டு கவர்மெண்ட்டோட பேசி நீங்கள் அனுப்பி வைக்கும்போது அப்புறம் ஃப்ளைட்டில் அனுப்பி வைக்கணும், ஒரு பெட்டியை ஏற்பாடு பண்ணி ஃப்ளைட்டில் அனுப்பிச்சு வைக்கிறதுங்கிறது இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் இல்லையா. ஸோ அதுக்கு கூட கொஞ்சம் அழைய வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, ஹையர் அத்தாரிட்டிஸ் கூடலாம் ஃபைட் பண்ணி சம்டைம்ஸ் அனுப்ப வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லையா. இதில் எம்பால்மிங் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ இறந்த உடல்களுக்காக பண்ணப்படுற எம்பால்மிங் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயம்னா ஜெயலலிதா மேடம் இறந்தப்போ தான் அவங்களோட உடலை பதப்படுத்தி வைக்க போது தான். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் எம்பால்மிங் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது ரொம்ப காஸ்ட்லியா இல்லை இது எப்படி பண்ணி அனுப்புறீங்க? இந்தியன் மதிப்படி 30,000 ரூபா இங்கே எம்பால்மிங் மட்டுமா? ஆமாம், எம்பால்மிங்க்கு 30,000 ரூபா வரும். ஓகே. கஃபின் பாக்ஸ் அதோட காஸ்ட்லி. கஃபின் பாக்ஸ் கிட்டத்தட்ட 45,000 ரூபா இங்கே, நம்ம இந்தியன் வேல்யூ படி 45,000 ரூபா. எம்பாமிங் வந்து 30,000 ருபீஸ் இந்தியன் வேல்யூ இங்கே. ஒரு கெமிக்கல் தானே, பாடியை கொண்டு போனால் 10 நிமிஷத்தில் குளிப்பாட்டி எம்பாமிங்
செலுத்தி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் பிரச்சனை. இங்கே ஒரு எம்பாமிங் சென்டர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது, அங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டாக பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணிடுவாங்க. ஃப்ளைட் அனுப்புறதுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அனுப்பிடணும். ஸோ இறந்த உடல்கள் அடையாளம் கண்டு எம்பால்மிங் பண்ணி அனுப்பணுங்கிறது ஒரு முக்கியமான ப்ராசஸ். சரி, எம்பால்மிங் மட்டும் 30,000 சொன்னீங்க இல்லையா? மொத்தமாக ஒரு உடலை இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும், இந்தியாவுக்கு அனுப்பணும்னா எவ்வளோ செலவாகும்? இது எதுக்கெல்லாம்? 1.25 லட்ச ரூபா செலவாகும் மொத்தமாக. அவங்க வாங்குற சம்பளம் கூட அவ்வளோ இருந்திருக்காது இல்லை? இருக்காது. ஆமாம், அவன் லேபர் கேட்டகரியில்னா அவனுக்கு சம்பளம் ஒரு 1000 ரூபா இருக்கும். 25,000 30,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஆள் இறந்து போனான்னா, அதாவது உயிரோட ஃப்ளைட்டில் போனால் கூட 500 கிராம்ஸ் தான் டிக்கெட்டு, சிங்கிள் டிக்கெட்டு. இறந்து போய் செத்துட்டு போனான்னா 3200 கிராம்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்கணும். கிட்டத்தட்ட 70,000 ருபீஸ் கார்கோ மட்டும் பாடி அனுப்புறதுக்கு. 100 kg பாடி, 100 kgக்கு மேலே இருந்துட்டு நல்ல ஃபேட்டாக ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு. ஸோ அதான் 1.75 lakhs நம்ம வந்து செலவு பண்ணால் தான் அனுப்ப முடியும். அந்த சவப்பெட்டி மட்டும் எவ்வளோ வரும்? 45,000 வரும் சவப்பெட்டி. ஸோ ஒவ்வொன்று தான் 30,000 எம்பாமிங், 45,000 அது, ஒரு 70,000 ரூபா கார்கோ, இதர செலவுகள்னு ஒரு 5,000 ரூபா. இங்கே இதெல்லாம் பண்ணோம்னா முடிஞ்சிடும். ஓகே, உயிரோடு இருக்கும்போது இல்லாத மரியாதை, இறந்ததுக்கப்புறம் அந்த உடலை குடும்பம் பார்க்கறதுக்கு இவ்வளவு செலவு இருக்குது கண்டிப்பாக. இப்போ இந்த மொத்த செலவையும் யார் பார்த்துக்கிறது? விசா இருந்தால் கம்பெனி, விசா இல்லாமல் விசிட் விசாவில் இருந்தாங்கன்னா எம்பசி. அந்த பார்டர் கிராஸ் பண்ணி வரவங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சில விஷயங்களை நம்ம குரூப் சார்ந்தவங்க, இங்கே இருக்கக்கூடிய பெரிய நல்ல மனிதர்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ காசு இருந்தால் கூட அதை பொறுப்பெடுத்து பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது நீங்கள் பண்ணுறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவும் ஹெல்ப் இருந்தாலும் ஃபினான்ஷியலாக ஸ்பான்சர்ஸ் வாங்கி பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம், நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் இருக்காங்க, நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. அது அவங்க என்னென்னா, சரி உண்மையாக என்ன பண்ணுறான், இவன் பண்ணுறான், நம்ம போய் பண்ண முடியல, அட்லீஸ்ட் நம்மளால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா உடல் உழைப்பாக சப்போர்ட் பண்ணலாம். எதுவுமே பண்ணலையா எனக்காக ப்ரே பண்ணுங்கள், அதுவும் சப்போர்ட் தான்ன்ற மாதிரி தான். அவ்வளோதான். ஃபேமிலி சப்போர்ட் எவ்வளோ இருக்குது கௌசருக்கு? ரொம்ப. ஓகே, ஆரம்பத்தில் இல்லை, ஆரம்பத்தில் பயந்தாங்க, இல்லைன்னா பயந்தாங்க. டெட் பாடி எங்கள் அம்மாலாம் ரொம்ப பயந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சப்போர்ட்லாம் அதை பண்ண முடியாது. பல நேரங்களில் நான் அவங்க ஃபோன் பண்ணி பேச முடியாத நேரம் இருக்கும். பிஸியாக இருக்கேம்மா, வெளியில் இருக்கேம்மா அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா இருக்கட்டும், மனைவி, குழந்தைங்க, தி அண்டர்ஸ்டாண்ட். நான் ட்ராவல் பண்ணுவேன், பாடி எடுத்துகிட்டு ஊருக்கு போவேன். இப்போ போன வாரம் கூட நான் திருச்சி பாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ நல்லதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. மேடைகள் ஏறும்போது அம்மா கையில் அவார்டு வாங்கும்போதும் ஓகே நம்ம பையன் நல்ல விஷயம் பண்ணுறான், 4 பேர் பாராட்டுறது தான் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கும் போது தே ஃபீல் ப்ரவுட். எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் ப்ரவுட். துபாய்க்கு பிழைக்க வர்ற இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு, ஆண்களோ பெண்களோ, நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவாக இருக்கும்? தவறான காரியங்கள் எதுவும் செய்யாதீங்க, இல்லீகலாக எதுவுமே பண்ணாதீங்க. வாங்க, வேலைக்கு போங்க, குடும்பத்தோட கான்டாக்டில் இருங்க, தவறான உறவுகள்லையும் மாட்டிக்காதீங்க, கெட்ட பழக்கங்கள் வேண்டாம். அண்ட் உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்கள் நண்பர்கள், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, மேனேஜர், ரூமில் இருக்கிறவங்க எல்லா நம்பரும் உங்கள் வீட்டில் கொடுத்து வைங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஆச்சுனாலும் அவங்க வந்து தொடர்பில் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி தனியாக ரூமில் இருக்காதீங்க, வாடகை எடுத்து. நான் இப்படி தான் இருக்கேன், பட் இருந்தாலும் என் பக்கத்து ரூமில் 2 பேர் இருக்காங்க. ஸோ தனியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உடம்பு சரியில்லைனா கூட யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ பெட்டர் பி ஷேரிங். யார்ட்டையாவது உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஒரு நண்பர், நீங்கள் நண்பர் என் கூட தங்கியிருக்கீங்கன்னா உங்களை என் ஃபேமிலியோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எப்போவுமே நான் என் ஃபோன் எடுக்கலைன்னா அடுத்து உங்களுக்கு ஃபோன் வரணும். என்னப்பா அவன் ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு எங்கள் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், என் மனைவி அண்ணா என்னன்னாச்சு, ஏன் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டார் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கணும். ஸோ அந்த உறவை எப்போவுமே வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்ம நாட்டிலேருந்து இங்கே பழிக்க வந்து அதிகமாக உயிரிழப்புகள் வருது, ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் அதிகம். ஏங்க? அதிகப்படி ஆண்கள் தான் வேலைக்கு வராங்க முதல்ல. அந்த சதவிகிதம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கம்மியாக தான் வராங்க. அந்த 2வது மன அழுத்தம். நான் சொன்ன மாதிரி ஆண்கள் தனியாக இருந்து அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் யார்ட்டையுமே பகிராமல் மன அழுத்தங்களில் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல குடும்பத்துக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர ஆண்களுக்கு குடும்பத்தினர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய மன அழுத்தங்களுக்குள்ளே தான் அவங்க இங்கே தனியாக வேலை பார்க்குறாங்க. அவங்களும் அதே நேரம் தப்பான எந்த ஆட்டிடியூடுக்கும் போயிடவும் கூடாது இல்லையா? பிஹேவியர்ஸ் எதுவும் கற்றுக்காமையும் இருக்கணும். 2 பக்கமும் இருக்கணும். ஏன்னா இவங்க காலையில் வேலைக்கு போகும்போது சூப்பர்வைசர் திட்டுவான், மேனேஜர் திட்டுவான், வெயிலில் போய் வேலை செய்யணும். அது ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கவங்க விட்டுருங்க, ரோட்டில் வெயிலில் போய் இந்த வெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐயோ, துபாய் வெயில் பயங்கரங்க. இப்போ 50 டிகிரி செல்சியஸ்ங்க நிற்கலாம் இல்லை? இதில் வெளியில் பெருக்கிட்டு இருக்கவன் நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் மனைவிட்டு பேசும்போது மனைவி சிரிச்சு சந்தோஷமாக பேசணும். இந்த கடைக்காரன் வந்தான், அவன் இது கேட்டான்னு இல்லாமல் ஓகே பொறுமையாக பேசி அவனை புரிய வச்சு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துட்டாங்கன்னா நிறைய ஷேர் பண்ணணும்.
எல்லாத்தையும் கணவர்கிட்ட ஷேர் பண்ணணும். கணவர்கிட்ட இருந்து அவங்க ஷேர் பண்ணி என்ன ஆச்சு, சாப்பிட்டியா, தூங்குனியா, இன்னைக்கு வேலையில் என்ன பண்ணேன், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு கௌசர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை பயப்பட வைக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை உங்களை வலி இனிமே உண்டாக்கக்கூடிய விஷயங்களோ பெருசாக எதுவும் இல்லைன்னு தோணுது. இல்லை வாழ்க்கையை அதிகமாக படித்த ஒரு விஷயம் தோணுதா? எனக்கு இருக்குது, பயம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் தான். ரெண்டு விதமான பயம் இருக்குது. ஒன்று, வெளிநாட்டில் இறந்துடக்கூடாதுன்ற பயம் இருக்குது. என்ன நடந்தாலும் ஊருக்கு போய் இறந்துடணும், இங்கே இருந்து வீட்டில் இருக்கவங்க காத்துக்கிட்டு இருக்கிற கடுமையை நான் கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது. எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய அதே பயம் என்ன இருக்குது, என்னென்னா எனக்கு அப்புறம் என் குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஆண்கள் எல்லாமே பயப்பட சாகிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. நான் அதை ஓப்பனாகவே சொல்கிறேன். எந்த ஆணுமே சாகிறதுக்கு பயப்படவே மாட்டான். நாளைக்கு சாகணும்னு செத்துருவான். அவன் யோசிக்கிற ஒரே விஷயம்தான், நான் இறந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்துப்பா. அந்த எண்ணம் அவன் மனசில் எப்போவுமே ஓடிட்டுருக்கும். இல்லைன்னா அவன் பண்ணக்கூடிய டேரிங் விஷயம் மாதிரி அவனும் பண்ண மாட்டான். அவன் எல்லாத்தையும் பண்ணிடுவான். இன்றைக்கி அவன் அடங்கி உடங்கி ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஜாலியாக இருக்க ஒருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அடங்கி உடங்கி இருக்கிறான்னா அவன் ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு அப்புறமா அட்லீஸ்ட் என் குடும்பத்தை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவனுக்கு சேர்த்து வச்சிடணும், அதுக்கப்புறம் எனக்கு எதாவது பரவாயில்ல அப்படின்னு. ஆணோட வழி ஆணுக்கு தான் தெரியுன்ற மாதிரி கௌசர் பேசுறாரு. பெண்களும் தெரியறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்கிறான். அவ்வளோதான். ஸோ இந்த சூழலில் இருக்கிற பெண்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல மனிதரை ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் துபாயில் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சர்வீசஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.